Hi singers, welcome to Sing Easy with Shobika. கிறிஸ்டியன் சாங்ஸ் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஐம் கர்நாடிக் சிங்கர். ஸோ நிறையா ஹிந்து டிவோஷனல் சாங்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு பாடி பழக்கம். ஆனால் நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல். நான் சின்ன வயசுலேருந்து படித்தது. ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தாலே நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிறிஸ்டியன் கொயரில் நான் பாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி தான் என்னோடய சிங்கிங் ஸ்டேஜ் ஃபேர் எல்லாமே போச்சு. ஸோ நான் படித்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க விமல் ஜோதி கான்வென்ட் அப்படிங்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான். ஸோ நான் இப்போ சிங்கராக இருக்கேன்னா அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் ப்ரேயரில் அதே மாதிரி கொயர்னு சொல்லி பாடுவோம் இல்லையா, குரூப்பாக கொயர் பாடுறது, கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸ்க்கு பாடுறது, நிறைய அந்த கேரோல்ஸ் பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு பாடி பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு கிறிஸ்டியன் சாங் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இது நீங்கள் பாடுறதுக்கு உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியணும், இல்லை நீங்கள் ஏற்கனவே பாட்டு கிளாஸ் போயிருக்கணும், ஒரு மியூசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாடலை நீங்களும் கற்றுக்கிட்டு சர்ச்சில் போய் பாடுறதுக்கும் உங்களோட ஒரு ஹாபிக்காக பாடுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் தான்புரா ட்ராய்ட் ஆப்பில் சி ஸ்ருதி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சி ஸ்ருதிங்கிறது நீங்கள் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்கிற ஒரு ஸ்ருதி. அண்ட் இந்த சாங்கும் இந்த ஸ்ருதியில் கேட்குறதுக்கு இனிமையாக இருந்தது. அதனால தான் இந்த ஸ்ருதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் தான்புரா ட்ராய்ட் ஆப்பில் ஸ்ருதியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிச்சிங்லாம் டீவியேட் ஆகாமல் ஃபுல்லாக ஸ்ருதியோட பாடுறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் நிறைய கான்செப்ட்ஸ் நான் சொல்லித்தரேன், சினிமா பாடல்கள் பாடுறதுக்கு, கர்நாடிக் மியூசிக்லாம் சொல்லித்தரேன். பட் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா சாங்ஸ்க்குமே பொருந்தும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் ஸ்ருதியோட தாளத்தோட பாடணும். இந்த டைம் சிக்னேச்சர் கான்செப்டும் கூட எல்லா கிறிஸ்டியன் பாடல்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைம் சிக்னேச்சர் வீடியோலும் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. ஸோ சாங் அப்படிங்கிறது இட்ஸ் காமன். அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, அது எந்த டைப் ஆஃப் சாங், எந்த ஜேர்னராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் ஸ்ருதி தாளம், இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த சி ஸ்ருதி ப்ளே ஆகுது, உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது கூட ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை ஆரம்பிக்கலாம். சா அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸோ இந்த பாட்டு கீழே சால இருந்து ஆரம்பிக்குது. சாவும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஸோ நான் பாட பாட இதை ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ரெடி? அழகான கண்கள் என்னை, அழகான கண்கள் என்னை கண்டதாலே கண்டதாலே. ஸோ ரெண்டு டைமும் நானே பாடுறேன். ரெண்டாவது டைம் நான் பாடும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே? முடிந்ததென்று நினைத்த நான், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உயிர் வாழ்கின்றேன், உயிர் வாழ்கின்றேன் அப்படின்னா எங்கேயோ போயிடும். ஜேனோ ஜேன் சா அப்படி போய் முடிஞ்சாதான் இட்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன். அழகான கண்கள் என்னை, அழகான கண்கள் என்னை கண்டதாலே லே, கீழே வரணும். லே ஒரு பெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸோ ரெண்டு தடவை இதே லைன் பாடுறோம். ஓகே? இதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லைன். யாரும் அறியாத என்னை, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிச்சில் போகுது. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். யாரும் முடிச்சுட்டு அறியாத என்னை, அந்த அறியாத அப்படிங்கிறது யா
கீழிருந்து மேலே போகணும். ஸோ நல்லா இந்த வால்யூமும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் பாடும்போது வால்யூம் எப்படி மாறுதுன்ட்டு. எப்படின்னா அறியாதன்னு ஒரே லெவலில் நான் பாடல. அறியாத இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகுது. யாத என்னை என்னை அப்படிங்கும்போது கீழே வருது. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டுக்கு அழகு சேர்க்கறதே இந்த மாடுலேஷன்ஸ் தான். எங்கெல்லாம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து சாஃப்டாக பாடணுங்கிறத கவனித்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடுற பாட்டு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். ஓகே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து, இந்த நன்றாயில ஒரு கமகா இருக்கு. நன்றாய் ஆ ஆ ஆ, இதுக்கு பேரு பிரிகான்னு சொல்லுவாங்க. பிரிகாங்கிறது ஒரு டைப் ஆஃப் கமகா. இது எப்படின்னா ஆ ஆ இந்த மாதிரி ஃபாஸ்டா வருது. ஸோ நன்றாய் ஆய் அந்த மாதிரி ஸ்லோவா பாடிட்டு ஆய் ஆய் இப்போ ஸ்பீடா பாடலாம். ஆய் ஆய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி ஃபாஸ்டா இருக்கிறத ஸ்லோவா பழகிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடா பாடினீங்கன்னா உங்களால பெர்ஃபெக்டா கொடுக்க முடியும். ஓகேங்களா. நன்றாயறிந்து அறிந்து கீழே வந்துட்டு தேடி வந்த தேடி வந்த ஹை பிச். தேடி வந்த வந்தங்க போது நல்லா வாயை திறந்து ஹையா பாடுங்க. தேடி வந்த நல்ல நல்ல நேசரே நேசரேன்னு பிளெயினா பாடல. நேசரே. இதெல்லாம் தான் அந்த சாங்குக்கு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கும். ஓகே. யாரும் அறியாத என்னை, ரிப்பீட், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே தேடி வந்த நல்ல நேசரே. இந்த நேசரே நல்லா கவனிக்கணும். நேசரேன்னு பிளெயின் ஆகல. நே நே நேசரே. இந்த விஷயம் உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை பாஸ் பண்ணி கூட நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கு இன்னொரு ட்ரிக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோவோட பிளேபேக் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் யூடியூப்லேயே இருக்குது. ஸோ பிளேபேக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு கீழே செட்டிங்கில் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்பீடை நீங்கள் கம்மி பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா. பிளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த 0.5 1 கீழே கம்மி பண்ணிங்கன்னா நான் பாடுறது இன்னும் ஸ்லோவாக உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஸ்லோ பண்ணி கேட்டுட்டு பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்பீடுக்கு கேட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக பாட முடியும். ஓகே. இப்போ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஓகேங்களா. இது ஃபுல்லாக நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓகே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நான் அந்த ஷேக் பண்றது இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்க. என்னன்னா அந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ அடுத்த பேராகிராஃப் போகலாம். எல்லாம் ஒரே டியூன் தான், 3 ஸ்டான்ஸாக ஒரே டியூன் தான் வருது. பட் அந்த வார்த்தைகளோட அந்த ஃபீல் அந்த மாடுலேஷன் மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி, இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபீல் கொடுத்து நீங்கள் பாடணும். ஃபுல்லாகவே ஃபீல் கொடுத்து தான் பாடணும். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த ஃபீல் கொடுத்தாதான் அந்த பாட்டோட ஜீவனே இருக்கு. ஓகேங்களா. ஸோ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சொல்லி பிளெயினா பாடல. சொல்லி லீ இங்கெல்லாம் ஒரு சேட் ஃபீல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வார்த்தையோட மீனிங் புரிஞ்சு பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களே அறியாமல் அந்த ஃபீல் வரும். சரிங்களா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று
சொல்லி ரிப்பீட் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே நல்ல நே நே அந்த நேல ஜர்க்கு கொடுத்தாதான் அது கேட்கவே அழகா இருக்கு. ஸோ அதை ரொம்ப நீங்க மைனூட்டா கவனிச்சு பாடுங்க. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே அந்த ரே அதே மாதிரி பெண்ட் பண்ணாதான் சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் நான் திருப்பி பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்லா சாஃப்டா அந்த இடத்துல ஒரு விப்ராட்டோ கொடுத்தாலும் ப்ரொஃபஷனலா இருக்கும். விப்ராட்டோனா ஒரு ஆசிலேஷன் மாதிரி, எப்படின்னா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுத்து பாடினீங்கன்னா இட் வில் பி ப்ரொஃபஷனல். ஓகே, இப்போ மூணாவது ஸ்டான்ஸா போயிடலாம். இதே டியூன் தான். ஸோ லிரிக்ஸ் மட்டும் கவனிச்சு பாடுங்க. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே, இந்த காருண்யத்தாலேங்கிறது ரொம்ப ஃபீல் கொடுக்கணும். ஒன்றும் இல்லாத என்னை, ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன காருண்யத்தால இப்படி உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மீனிங். கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இந்த உயர்த்தி வைத்தங்கும் போது நல்லா எனர்ஜெட்டிக்கா பாடணும். ஓகே, உயர்த்தி வைத்த, என்ன உயர்த்தி வைத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி கொடுங்க. ஓகே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஓகே, இந்த லைன் இப்போ நான் பாட ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இங்கெல்லாம் வந்து நான் ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுக்குறேன். அந்த சாங்ல அப்படி இருக்காது, ஒரு ஓன் இம்ப்ரவைசேஷன். எப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு கமக்கா. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவல்ல இருந்தீங்கன்னா தாராளமா இது பண்ணலாம். எப்படின்னா அழகான கண்கள் என்னை கண்ட கண் கண், இந்த மாதிரி ஒரு பிரிகா கொடுக்குறேன் பாருங்க. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உயிர் வாழ்கின்றேன். ஓகே, இப்போ நல்லா உங்களுக்கு இந்த சாங்கோட டியூன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாங்கை ஃபுல்லாக நான் வந்து கேப் இல்லாமல் பாட போகிறேன். நீங்கள் இந்த போர்ஷனை கூட நீங்கள் டெய்லி கேட்டு கேட்டு நீங்கள் நல்லா இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா, இந்த ஃபுல் வீடியோவில் லைன் பை லைன் கற்றுக்கிறதுக்கப்புறமா இந்த ஃபுல் சாங்கை நான் பாடுறதை வந்து நீங்கள் என் கூடவே பாடி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெடி? இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாடுறேன். பிகாஸ் இந்த பாட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம லேர்னிங் மோடில் இருக்கிறனால நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி தந்தேன். ஸோ இந்த ஒரிஜினல் ஸ்பீடில் இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்ட
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் லெவலுக்கும் புரியும்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பட் ஸ்டில் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்ன மாதிரி பாடல்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்காக அந்த பாடலை நான் கற்றுக்கிட்டு கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.